பல பெண்களோட அவர் இருந்தார். ம், சிம்ரனோட இருந்தாரு, கௌதமியோட இருந்தாரு. அது ஓப்பனாவே எல்லாத்துக்கு முன்னாடி இருந்தார். ம். அந்த ஒரு நெய்வேலி போராட்டம் நடந்த போது, நட்சத்திரங்கள் போராட்டம் நடந்தபோது ஒரே கார்ல சிம்ரனை எல்லாத்துக்கு முன்னாடி தான் கூட்டிட்டு வந்தார். அஜித் எடுத்துக்கோங்களேன். நான் எப்படி வேணா நடிப்பேன், நான் எப்படி வேணா இருப்பேன், என்னை யாரும் எதுவும் கேட்க கூடாது, நான் எதுக்கும் வரமாட்டேன், நான் தமிழ் சினிமாவை எதுவும் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமா இருக்காரு. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார்? அவர் ஒரு பார்சி மலையாளி கலப்பு. அவரு தமிழே அவருக்கு தாய்மொழியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ம், தமிழ் படங்கள்ல நடிச்சாருங்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? எதுக்காக அவர் வரணும்? தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ம், அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவில கூட அவர் நடுவீதியில் விட்டு அடிச்சுட்டு ம். ரேஸ் கார் அது இதுன்னு போனோம். யாராவது வந்து தலைக்கால் புரியாம பயங்கரமா ஆடி அட்ரஸே இல்லாம போன நடிகர்கள் யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு காணாம போனவங்க நிறைய. அதை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப டக்குன்னு நீங்க கேட்டு பிடிக்க வர மாட்டீங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். சார், ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க கேட்க போற கேள்விகள் எல்லாமே வந்து சினிமா பேஸ்டு தான். ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற கேள்வி நீங்க நிச்சயமா திட்டுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு நேர்மையான ஒரு பதில் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நிறைய சினிமா நடிகர்கள் பாத்தீங்கன்னா உள்ளூர் பக்கம், அதாவது உள்ளுக்கு ஒரு மாதிரியும் வெளியில சொசைட்டிக்காகவும் ஒரு மாதிரியும் வந்து ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும்? எதுவோ அதுவாகவே இருக்கலாம் இல்லையா? எதுக்காக இந்த ஃபேக்கா நடிக்கிறாங்க? நமக்கெல்லாம் அது இல்லையா? நமக்கு இருக்கு சார். அதனால என்ன, எல்லா மனிதருக்கும் ரெண்டு பக்கம் உண்டு. ம். தட் கேட்னு ஒரு இங்கிலீஷ் ஒரு ஐரோப்பிய படம் உண்டு. எந்த ஒரு படம் தெரியாது. அதுல ஒரு அது எப்படின்னு சொல்ல முடியல. ஒரு பூனை இருக்கும், கருப்பு பூனை. ம், அந்த பூனை கண்ணு கட்டி இருக்கும் எப்பவுமே. அது கண்ணை கட்ட அவுத்துட்டாக்கா மனிதருடைய நிறத்தை காட்டிடும், உண்மையான நிறத்தை காட்டும். ம், மஞ்சள் கலர்ல வந்தானா அவன் நல்லவன், அவன் நல்ல குணத்துல இருக்கான். ம். அவன் சிவப்பு நிறத்துக்கு போனானா ஆபத்தானவன். ம். அது ஊதா கலருக்கு போனானாக்கா ஒரு செக்ஸ் விஷயத்துல மோசம். Perverted. அது மாதிரிலாம் அந்த கண்ணை பார்த்த உடனே அது அந்த கண்ணை திறந்தா வந்துடும். ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ம், அந்த பூனையினுடைய கண்ணை திறந்துருவாங்க. ம். திறந்து விட்டா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சமயம் சிவப்பா இருப்பான், ஒரு தடவை மஞ்சளா இருப்பான், ஒரு தடவை ப்ளூவா இருப்பான். என்ன சொல்ல வர்றான்னா, யாருக்குமே ஒரு நிலையான குணம் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்துக்கு எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறத அதை சிம்பாலிக்காக அதை காட்டுவாங்க. அது மாதிரி தான் மனிதர்கள் வந்து இப்போ இந்த நிமிஷத்துல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், சாதாரணமா இருக்கிறேன். இதே வந்து ஏதோ ஒரு யாரோ நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசும்போது நான் எரிச்சல் போடுவேன். அப்போ கோவக்காரனா இருப்பேன். வெளி உலகத்துல பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சாந்தமானவனா காட்டிக்கலாம். வீட்டுக்குள்ளார வந்து என் மனைவி கிட்ட கேட்டால் என் கதையை வேறையா இருக்கும், என் பசங்கிட்ட கேட்டால் என் கதையை வேறையா இருக்கும். இடத்துக்கு என்னுடைய ஆஃபீஸில் கேட்டால் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய கல்லூரியில் கேட்டால் வேற மாதிரி இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாறித்தான் ஆகணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து மனிதர்களுக்கு இயல்பாக உள்ளது. நடிகர்களுக்குன்னு தனியாக அது பல பல நடிகர்கள் சொல்லுவாங்க. வெளியில வந்து அவர்களுடைய ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வாழ வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு உண்டு. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. உதாரணத்துக்கு ஒரு ஏவிஎம் சரவணன் சார் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன். அவர் எங்கே ஃபோட்டோ இது பண்ணாலும் அவர் வந்து கையை கட்டிட்டு தான் நிற்பார். அது அவருடைய ஸ்டைலு. நான் கேட்டேன், இந்த கையை கட்டிக்கிட்டு நிற்கிறது வந்து எப்போ இருந்து பழக்கங்க? நீங்கள் வேற டாக்டர், அது பெரிய அவஸ்தை, பத்திரிகைகள் எழுதிவிட்டாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு நானே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. பத்திரிகைகள் எழுதிட்டாங்கிறதுக்காக. அப்புறம் அதே மாதிரிதான் ஜெமினி கணேசன் வந்து சேரை திருப்பி போட்டு உட்காந்து ஒரு தடவை போட்டோ எடுத்துட்டாங்க. அதை போட்டு அதை ஒரு பத்திரிகையில் அதை அவர் எப்போ திருப்பி போட்டா உட்காருவார். அதனுடைய விளைவு அவர் எங்க வந்தாலும் அந்த சேரை திருப்பி போட்டு உட்கார மாதிரி. இதெல்லாம் வந்து சில பேருக்கு வரக்கூடிய அது பிரச்சனைகள். அது என்ன பண்ண முடியாது. ஆனா ஒரு சில நடிகர்கள் பாத்தீங்கன்னா, யாரு எப்படி வேணா பேசுங்கப்பா, நான் ஒரு நடிகன், நான் என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி என்னோட ப்ரொஃபஷன்லயும் சரி நான் ஒரே மாதிரிதான் இருப்பேன், யாருக்காகவும் நான் என்னோட கேரக்டரை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா ரொம்ப பேர் போன நடிகர்கள் லைக் கவுண்டமணி, சத்யராஜ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் இப்படிதான் இருப்பேன்றாங்களா. சோ அந்த மாதிரியே எல்லாருமே இருக்கலாமே சார்? அது அவங்கள பொறுத்தது. இருக்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியும். அவங்க ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த ஸ்டார் கேசிங் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது படத்துக்காக நடிக்கிறான் அது இதெல்லாம். ம். அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பியூ சின்னப்பாங்கிற நடிகர் டபுள் ஆக்ட் பண்ணி இந்தியாவிலேயே முதல் டபுள் ஆக்ட் படம் வந்து உத்தமபுத்திரன். அதை எடுத்து மாடர்ன் தியேட்டர்ஸ். அதுதான் இந்தியாவில் ம். இந்திய படங்கள்ல எடுக்கப்பட்ட முதல் டபுள் ஆக்ட் படம். ம். அப்போ மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பியூ சின்னப்பா பார்த்துட்டு அவர் பெரிய அதிசயமான மனுஷர் நினைச்சா ரெண்டு ஆளா வருவார் அவரு அப்படின்னு. ரியாலிட்டி அவரே ரெண்டா பிரிஞ்சு வந்தார்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு சினிமா இருந்த காலம் ஒண்ணு. அது ஒரு காலம். இன்னைக்கு எடுத்தாக்க பேக் ப்ரொஜெக்ஷன்ல பட்டாம்பல் இருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. தெரிஞ்சது. ஆக்சுவலா அரசியல்வாதிங்க யாரா வேணா இருக்கட்டுமே சார், அவங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலுமே உடனே அது வந்து பிரபலம் ஆயிடுது. எல்லாருமே அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பேசுறோம். நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும் பேசிட்டோம். ஆனா இதே ஒரு சினிமாக்காரர் இருக்கட்டுமே, ஒரு நடிகர், அவர் வந்து அவங்க எல்லாம் தப்பு பண்ணா முக்காவாசி பேர் பண்ற தப்பு வெளியில வரதே இல்ல, பரவலா பேசப்படுறதும் இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நடிகர் ரஜினிகாந்த், அவர் வந்து ஒரு பீரியட்ல அப்படி இப்படின்லாம் இருந்தாரு, பயங்கரமா குடிப்பாரு. சோ ஆனா அது அந்த அளவுக்கு எல்லாம் வந்து வெளியில பேசப்படுறது இல்லையே. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் ரசிகர்களை இது பழகி போச்சு. அதுக்காக ரசிகர்கள் இருப்பாங்க. அவர் அப்படி இருக்கிறது தான் அவருக்கு ஸ்டைலா இருக்கும். அதனால அப்படி பழகி இருப்பாங்க. எல்லாரும் கமலுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கே கூட எனக்கு ஜெய்சங்கர்லாம் எங்கள் குடும்ப நண்பர். ஒரு சின்ன வயசுல ஸ்டூடெண்ட்டாக இருந்த டேஸ்லேருந்தே தெரியும். அவர் வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம்னு இருக்காது. எல்லா இடத்துலையும் ஜெய்ஷா தான் வருவார். ஜெய்சங்கர் அப்படியே ஜெய்சங்கராக தான் இருப்பார். அதான் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஹாய்ன்னு பேசுவார், அரட்டை அடிப்பார், தோளில் கை போட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு பந்தாவே இருக்காது. அவர் வந்தவுடனே எந்திரிச்சு நிற்கணும். அது அந்த காலத்து இந்த டிராமாவில இருந்து வந்த நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பழைய காலத்து அந்த 50கள் அப்போல்லாம் அந்த பெரிய ஸ்டார் வந்தாக்கா ஒரு அமைதி ஆகிடும், அப்படியே இதாகிடும். அது மாதிரி எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் இருக்கிறாருன்னு போது ரொம்ப இதாக எல்லாரும் படு ஜாக்கிரதையாக இருப்பாங்க. பம்பே வேணாங்க. அதில் அவருடைய ஷூட்டிங்கு போய் பார்க்கறதுக்கு பார்வையாளர்கள் எல்லாம் கூட அனுமதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஆனா ஜெய்சங்கர் வந்து ரொம்ப இயல்பான மனிதர் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஜெமினி கிட்ட அதிகமா பந்தாவே இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சுட்டு காலேஜ்ல எல்லாம் இருந்து இயல்பா இருந்துட்டு வந்தவங்க. அதனால அவங்க எல்லாம் ஜெமினி கிட்ட எல்லாம் சர்வசாரம் வந்து இல்லைங்க அப்படின்னு ஜெமினி சார்னு நான் என்ன படவாடன்னு தான் பேசுவார். எடா அப்படின்னு சிவாஜி கிட்ட கூட அண்ணா கிண்ணான்லாம் சொல்ல மாட்டேன், வணக்கங்கன்னு பேசுவேன். ஏடா அப்படிம்பாரு. ரொம்ப அந்யோன்யமா இருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப சில சமயங்கள ஏன்னா கழுதை என்னடா பண்ணிட்டு இருக்கா, அந்த அளவுக்கு என்கிட்ட இன்டிமசி உண்டு. அதுக்கு காரணம் பழக்கம். அடிக்கடி அவர் பார்த்து பழகினதெல்லாம் வந்தது. ஜெமினி வந்து போடா பாடான்னு தான் பேசுவார். ஆனா என்னையா அப்படிம்பாரு. ரொம்ப ரொம்ப இதாக வந்துட்டா, டேய் உங்களுக்கு தமிழ் தெரியாதா, அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட எல்லாம் நான் ரொம்ப இயல்பா பார்த்துருக்கேன். நம்ம கிட்ட அவங்க பேசுற விதம் வேறு. அதே வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த பேச்செல்லாம் இருக்கும். ஒரு செட்டிங்லேயோ ஸ்டுடியோவிலையோ போயிட்டாக்கா அங்கே அவர் வந்து என்னப்பா அப்படிம்பாரு. அந்த இன்டிமேசியெல்லாம் காட்ட மாட்டார். அங்கெல்லாம் வேற மாதிரி ஒர்க்குன்னு வந்துட்டாக்கா அங்கே இந்த இன்டிமேசி காட்டவே மாட்டார். என்னப்பா என்ன பண்ணும் எனக்கு சொல்லுப்பா. அந்த எப்பா திடீர்னு அந்த ஸ்லாங் வருமே ஒழிய அந்த ஸ்டுடியோ செட்டிங்ல தொழில் இதுல வரும்போது அவங்க லுக்கே வேறையா. அடுத்ததா பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது தமிழ் சினிமாவில, சாப்பிடுறது தமிழ் சினிமாவில, வீடு கட்டிக்கிறது தமிழ் சினிமாவில, சொகுசுக்கார் ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாமே தமிழ் சினிமா மூலமா தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் இப்படிதான் நடிப்பேன். ஏன் நான் நேராவே சொல்றேன், அஜித் எடுத்துக்கோங்களேன், நான் எப்படி வேணா நடிப்பேன், நான் எப்படி வேணா இருப்பேன், என்னை யாரும் எதுவும் கேட்க கூடாது, நான் எதுக்கும் வரமாட்டேன், நான் தமிழ் சினிமாவை எதுவும் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமா இருக்காரு. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார்? அது மெத்தனம்னு சொல்ல முடியாது. அவருக்கு அந்த பப்ளிக் லைஃப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய தொழில் நடிக்கிற இடத்துல நீ சொல்றதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாத, நான் அங்க வந்து நான் பாப்புலாரிட்டி ஆகிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. இது பாப்புலாரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதாவது தேவையில்லாத இடங்களுக்கு நான் போகலைங்கிறாரு. ஒரு அரசியல் கட்சிகள் கூட்டங்களுக்கெல்லாம் அவர் வரலன்னாரு. கலைஞர்கிட்ட அவர் நேராவே சொன்னார், எங்களை எல்லாம் ஏன் துன்புறுத்துறீங்கன்னு கேட்டாரு. உங்க கட்டாயத்தினாலதான் நான் வந்தேன்னாரு. அதே அவர் ஜெயலலிதா கிட்ட அவர் சொல்லல. சொல்லியிருந்தா என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப அதுதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா கலைஞரோட 100ஆண்டு விழாவில கூட அவரை மதிச்சு கூப்பிட்டாங்க, ஆனா அவர் வரவே இல்ல. ஏன் சார் அவர் வந்திருக்கலாமே சார்? அதாவது மக்களோட மக்களா இருக்கிறதுனால ஒண்ணும் ஆயிடாது. எதுக்காக கலைஞருடைய வசனங்களை அவர் பேசவும் இல்லை, கலைஞர் படங்களை அவர் நடிக்கவும் இல்லை. அவர் ரெண்டாவது ஒரு தமிழ்நாட்டுக்காரரும் இல்லை. அவர் ஒரு பார்சி மலையாளி கலப்பு. அவரு
தமிழே அவருக்கு தாய்மொழியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ம். தமிழ் படங்கள்ல நடிச்சாருங்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? எதுக்காக அவர் வரணும்? என்ன என்ன தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவில கூட அவர் நடுவீதியில விட்டு அடிச்சுட்டு ம். ரேஸ் கார் அது இதுன்னு போனவர் அவர். ம். ஆனா அவர் நடிப்பும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தார். ம். அது அவருடைய ஆசை. அதுக்காக அவர் பப்ளிக் லைஃப்ல வரணும். அந்த ஆசைப்படுறவங்க தான் வருவாங்களே ஒழிய எனக்கு அது தேவையில்லைன்னு அவர் நினைச்சாரு. என் நடிப்பு என் தொழில் நடிப்பு அதை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் நீங்க ஸ்டுடியோ. சொல்றது கரெக்ட். ஒரே ஒரு டவுட் சார். இப்ப இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு உச்சத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான். அவர் தன்னோட பர்சனல் லைஃப் எப்படி வேணா இருந்துக்கலாம். பப்ளிக் லைஃப் நீங்க சொல்ற மாதிரி அரசியல் மீட்டிங் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இந்த அளவுக்கு இவரை வளர்த்து விட்டுருக்கு அப்படின்னும் போது ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு அவர் வரலாம் இல்லையா? அது மதிக்கிற மாதிரி தானே இருக்கு. தேவையே இல்லைம்மா, எதுக்காக வரணும்? ம். நீங்க அதோட என்ன வெடி போன்னு சொன்னீங்கன்னா நான் போறேன்னு நினைச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். ம். 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 இதெல்லாம் தான் என் நடிப்புக்கும் எல்லாத்தையும் விட இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுல தான் என்ன நீ ரசிக்கிறேன்னா எனக்கு வேண்டியது இல்லைன்றாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? ம்ஹும். அதுல என்ன தப்பு இருக்குது? ஃபேன்ஸ்க்காக கூட மீட் பண்ண மாட்டாரு. அப்படி என்ன சார் இதெல்லாம் நியாயமா? ஃபேன்ஸ் அவர் மீட் பண்ணலன்னு சொன்னது இல்லை. ஆஹா. ஃபேன்ஸ் போய் பார்த்துருக்காரு, ஆ. அதெல்லாம் இருக்கு. எங்க சார் பாத்திருக்காரு? அவரை பார்க்கறதுக்கு தான் அவர் ரொம்ப சுலபமா பார்க்கலாம். அது ஒன்றும் அவர் அந்த பத்தாவெல்லாம் காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. தெரியல. என்னுடைய நண்பர் வீட்டில் இருந்தால் அவர் சினிமாவுக்குலாம் வந்தார். மோட்டர் மெக்கானிக்காக தான் இருந்துகிட்டு இருந்தார். சினிமாவுக்கு ஒரு இதில் தான் ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்தார். அவருடைய இதை அவங்க சொல்லுவாங்க, அவர் மோட்டர் மெக்கானிக்கு கொடுக்குற ஒரு இது சினிமாவுக்கு சினிமா. கொடுத்ததே இல்லை. அதில் தான் அவர் இன்ட்ரெஸ்ட், ரேஸு இதில் தான் அவருடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவர் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேறு. சார் ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது நீங்க பேர் கூட சொல்ல வேண்டாம், யாராவது தலைகால் புரியாம பயங்கரமா ஆடி அட்ரஸே இல்லாம போன நடிகர்கள் யாராவது இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒரு சில பேர் சொல்லலாம். டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆ. ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு காணாம போனவங்க நிறைய. அதான் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப டக்குன்னு நீங்க கேட்டு வர மாட்டேங்குது. எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, ஆ. அந்த வேகத்துல போனவங்க இருக்காங்க. சார் இப்ப கமல் கூட பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருந்தா நான் கோயம்புத்தூர்ல தோத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல நான் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, ஒன்னும் தலையெழுத்தெல்லாம் மாற போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல ஃபாரின்ல இருந்திருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, நான் எப்படி வேணா இருந்துப்பேன், ஆனா ஊருன்னு வரும்போது ஊருக்கு உபதேசம் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கே சார். இதை பத்தி உங்க கருத்து? கமல் அந்த மாதிரி உபதேசம் பண்ணதே கிடையாது. ம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல பெண்களோட அவர் இருந்தார். ம். சிம்ரனோட இருந்தாரு, கௌதமியோட இருந்தாரு. அது ஓப்பனாவே எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தார். ம். அந்த ஒரு நெய்வேலி போராட்டம் நடந்த போது, நட்சத்திரங்கள் போராட்டம் நடந்த போது ஒரே கார்ல சிம்ரனை எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கூட்டிட்டு வந்தாரு. ம். அதுல எல்லாம் அவர் ஒளிவு முறையவே வச்சுக்கல. இது என் ஸ்டைல் ஆஃப் லைஃப். ம். அந்த பொண்ணு என்ன விரும்புறா, நான் அந்த பொண்ணை விரும்புறேன். யாரு, சிம்ரனையா? ஆமா, சிம்ரனை கூட்டிட்டு தான் வந்தாரு எல்லா இடத்துக்கும் ஒரு ஆ. சீசன்ல. அதுக்கப்புறம் தான் கௌதமி. கௌதமியோட ஒரு சீசன். கௌதமி தானே சார் ரொம்ப நாளா இருந்தாங்க. சிம்ரன்ல அப்புறம் தானே வந்தாங்க. சிம்ரனுக்கு முன்னாடியே சிம்ரன் வந்தாங்க. ஓ. சிம்ரனுக்கு அப்புறம் தான் கௌதமி வந்தாங்க. கௌதமியோக்கு அப்புறம் அவர் பெண்கள் விஷயத்துல அதிகமா அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் அந்த பெண்கள் விஷயத்த அதிகமா கவலைப்பட்டார். ம். அதுல எல்லாம் அவர் கமல் ரகசியமே இது பண்ணிருக்காரு. ஓப்பனாவே இருந்தார். ம். நான் இந்த பெண்ணோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் இந்த பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல எல்லாம் வெளிப்படைத்தன்மை இருந்தது அவர்கிட்ட. ம்ஹும். மக்கள் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருப்பேங்கிறது எல்லா அரசியல்வாதியும் சொல்லிருந்தாங்க. வேற என்ன பண்ண, மக்கள் ஏன் தோத்து போடல, மக்கள் ஓட்டு போடல, தோத்து போயிட்டாங்க. தோத்தாச்சு. ஓகே. சோ அதுக்காக அதை மசப்படுறதுக்காக சொல்றதுன்றீங்களா? எங்க சில சமயத்துல டாக்டர்ஸ் பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு பேஷண்ட் அன்எக்ஸ்பெக்டடா இறந்துருவான், நம்ம எவ்வளவோ பண்ணிட்டு இருப்போம், அது மிஸ் ஆகும். மிஸ் ஆகி இது என்னடா என்ன, ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்வாங்க. எப்படி தான் செத்துருப்பானு, உயிர் போயிடுச்சு சார், அதான் செத்து போயிட்டான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது எல்லா பேராமீட்டரும் நல்லா இருக்கும். அவன் ஏன் செத்தாங்கிறதுக்கு unanswered questions. அது புரியவே புரியாது, டக்குன்னு நின்றுடும். எப்படி நினைச்சேன்னு தெரியாது. சூப்பர் சார், மிக்க மகிழ்ச்சி, நன்றி.